சம் பார்க்கலாமா? ஃபோர்த்தில் செகண்ட் சம். இது அதே தான். இயல் எண்களில் 1லேருந்து 10க்குள்ளே இருக்க நம்பரை மட்டும் கேட்டிருக்காங்க. இப்போ இப்படி ஃபஸ்ட் சம் செஞ்சோம் பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் செகண்ட் சம். அதில் நிறையா நம்பர்ஸ் இருக்குது, கொஞ்சம் பெருசாக வரும், அவ்வளோதான். செய்வோமா? செகண்ட் சம்மை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் + 3 எக்ஸ் + 3 கொடுத்துருக்காங்களா? அடுத்து எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸு ஆகிய இயல் எண்கள் 10ஐ விட குறைவான இயல் எண்கள். ஓகேவா? அப்போது நம்ம என்ன எழுதிக்கிறோன்னா எக்ஸை நம்மளாக போட்டுக்கிட்டு ஈக்குவல் டு 10க்குள்ளே இருக்க நம்பர் என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10 போடக்கூடாது. ஏன் 10 போடக்கூடாது சொல்லுங்கள்? அவன் ஃபஸ்ட்டே சொல்லி கொடுத்தல. இதில் வந்து கோடு இல்லை. கோடு இருந்துச்சுன்னா 10ஐயும் சேர்த்துக்கணும். கோடு இல்லை, 10 சேர்த்துக்கணும். ஓகேவா? 10ஐ விட குறைவான லெஸ்ஸர் தான் நீங்கள் கிரேட்டர் தான் படிச்சிருப்பீங்களா முன்னாடியே, அதுதான். ஓகேவா? அப்போ செய்யலாமா? அதே மாதிரி தான் இந்த சம்முக்கும் அந்த அம்புக்குறி வரைபடம் பட்டியல் முறை எழுதணும். ஓகேவா? இப்போது இஃப் 1 ஒய் ஈக்குவல் டு எக்ஸு பதிலாக 1 போட்டு 1 + 3 ஈக்குவல் டு 4. எக்ஸு 1 இருந்துச்சுன்னா ஒய் 4. ஓகேவா? இஃப் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் + 3 ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டிருக்கோம்? 2 + 3 ஈக்குவல் டு 5. ஓகேவா? இஃப் 3 ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு 3 + 3 ஈக்குவல் டு என்ன? 6. இஃப் 4 ஒய் ஈக்குவல் டு 4 + 3 ஈக்குவல் டு 7. இஃப் 5 கொஞ்சம் பெருசாக வரும். எல்லா நம்பருக்கும் அப்படியே தான். அதாவது ஒய் ஈக்குவல் டு என்ன? எக்ஸ் + 3 கொடுத்துருக்காங்கல்ல, இது எக்ஸுக்கு பதிலாக எல்லா நம்பரையும் சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இங்கே 5 என்ன? எக்ஸ் + 3 ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் என்ன பண்ணுறோம்? 5 + 3 ஈக்குவல் டு என்ன? 8. ஏ 6 ஈக்குவல் டு 6 + 3 ஈக்குவல் டு 9. ஏ 7 ஈக்குவல் டு 7 + 3 ஈக்குவல் டு 10. ஏ 8. இது நம்பர் ஃபுல்லாக இயல் எண்கள். ஓகேவா? 8 + 3 ஈக்குவல் டு 11. அவ்வளோதான். ஏ 9 ஈக்குவல் டு 9 + 3 ஈக்குவல் டு 12. ஓகேவா? இப்போது எக்ஸு பூரா இது ஒய் பூரா இதில் நம்ம எழுதி கண்டுபிடிச்சிருக்கிறது. ஓகேவா? 3 3 3 எல்லாத்துலையும் 3 3யாக கூட்டி வந்திருக்கோம். அவ்வளோதான் மேட்டர். இப்போ நம்ம அம்புக்குறி டயக்ராம் போட்டுடலாமா? எக்ஸ் ஒய் தானே இயல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் இயல் நம்பர் அப்படின்னா ஒய்யும் இயல் நம்பர் தானே. ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? அப்போது இதுவும் இயல் நம்பர் தான். One 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? அப்போ 1க்கு 4, 2க்கு 5. 1க்கு 4, 2க்கு 5, 3க்கு 6, 4க்கு 7. 3க்கு 6, 4க்கு 7. 5க்கு 8, 6க்கு 9, 7க்கு 10, 8க்கு 11, 9க்கு 12. ஓகேவா? ஃபைவ்க்கு 6, 6க்கு 9. ஓகேவா? அடுத்து 7 8 9க்கு இந்த நம்பர்லாம் இல்லை. ஓகேவா? இந்த 10 கிடையாது, 11 கிடையாது, 12 கிடையாது. இந்த நம்பர்லாம் ரிலேஷன். டயக்ராம் போட்டாச்சா?
எக்ஸு ஒய் 6ஓட முடிஞ்சு போச்சு. இது மட்டும்தான் ரிலேஷன் ஆகிறது. ஓகேவா? 6க்கு அப்புறம் ஒய்யில் நமக்கு அடுத்த ஆன்சர் என்னென்ன வந்திருக்கு? 10 வந்திருக்கு, 11 வந்திருக்கு, 12 வந்திருக்கு. 10, 11, 12 is not related to y. இது வந்து ஒய்யில் ரிலேஷன் ஆகலை. நியூமரிக்கல் நம்பர் தானே எழுதியிருக்கோம், 10க்குள்ளே இருக்க நம்பரு. இதுக்கு 10, 11, 12 வந்து ரிலேஷன் ஆகலை. ஓகேவா? ஏதோ ரிலேஷன் ஆகுதோ அதை மட்டும்தான் நம்ம கிராஃபுக்கு கொண்டு வந்துடணும். இது ஃபஸ்ட்டு எழுதியாச்சு, ஆரோ டயக்ராம் செஞ்சாச்சு. கொஞ்சம் பெருசாக நிறைய நம்பர் இருக்குது, அதனால் கொஞ்சம் பெரிய கிராஃபாக போட்டுக்கோங்க. 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இது எக்ஸ் ஆக்சிஸு. எக்ஸ் ஆக்சிஸ் போட மறந்துடாதீங்க. ஆனால் போடும்போது மேக்ஸ் செய்யும்போது மறந்துடுவேன், அதுக்கெலாம் மார்க் குறைச்சிடுவாங்க. ஓகேவா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 தேவைப்பட்டால் போட்டுக்குவோம். ஓகேவா? இப்போது x1 இதில் போய் ஜாயிண்ட் ஆகுது 4ல், x1 இதில் ஜாயிண்ட் ஆகுது 4ல். தேவைப்படும் போலையே. 9, 10 வரைக்கும் போட்டுக்குவோம், பார்த்துப்போம். 1, 4. ஓகேவா? இதை மார்க் பண்ணிவிட்டு 1, 4ன்னு இந்த இடத்துல போட்டுருங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அடுத்து 2க்கு 5. 2க்கு எக்ஸ் ஆக்சிஸில் 2வை வச்சு 5ல் போய் ஜாயிண்ட் ஆகணும். செகண்டுக்கு 5 இந்த இடத்துல வரும், இது ஸ்ட்ரைட்டாக பார்த்துக்குங்க. செகண்டுக்கு 5. அடுத்து தேர்டுக்கு என்ன வருது? 6. தேர்டுக்கு 6. கரெக்டாக கவனமாக, நான் கேமரா ஹோல்ட் பண்ணிட்டு பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நீங்கள் பார்த்து கவனமாக எழுதணும். ஓகேவா? 3க்கு 6, 4க்கு 7, 4க்கு 7, 5க்கு 8, 6க்கு 9, 5க்கு 8, 5, 8, 6க்கு 9, 6க்கு நேரம் 9, 6, 9. ஓகேவா? இந்த கமாவை மறந்துடாதீங்க, இந்த ரவுண்ட் பண்ணுறதை மறந்துடாதீங்க, அது எடுத்து எழுதுறதை மறந்துடாதீங்க, இந்த XY போடுறதை மறந்துடாதீங்க. இது எல்லாத்துக்கும் மார்க் குறைப்பாங்க. ஓகேவா? இது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக அப்படி தான் வரும். நாங்கள் இதுக்கு கேமரா ஆங்கிள் இது பண்ணும்போது கரெக்டாக வரல. ஓகேவா? ஸ்ட்ரைட்டாக அப்படி வரும், நீங்கள் புக்கில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகேவா? ஆரோ டயக்ராம் எழுதியாச்சு. இப்போ அடுத்து அந்த பட்டியல் எழுத சொல்லியிருக்காங்கல்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எப்போவும் எழுதுகிற மாதிரி தான். R = நம்ம இந்த இது எழுதியிருக்கோம்ல, கிராஃபிலுக்குள்ளே இருக்கிறதே கூட பார்த்து எழுதிங்க, அவ்வளோதான் மேட்ரு. 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 4, 7, 5, 8, 6, 9. 5, 8, 6, 9. ஓகேவா? அவ்வளோதான் மேட்ரு. ரிலேஷனாகவும் எழுதியாச்சு. தேர்டு ஓகே, அவ்வளோதான். ரொம்ப கவனமாக செய்யணும், கொஞ்சம் பெருசாக வரும் நம்பர்ஸ் தான், கொஞ்சம் பார்த்து எழுதுறதா, ரொம்ப கஷ்டமானதெல்லாம் கிடையாது. ஓகேவா? அடுத்த செம்ம ஃபஸ்ட்டு 5th செம்ம பார்ப்போம். அடுத்து கொஞ்சம் கொஸ்டின் பெருசாக இருக்குது, ஆனால் ரொம்ப ஈஸியான செம்மு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.